ஹாய், இன்னைக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஃபர்மேஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு பிரதர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அவங்களுடைய பவர் பிளான்ட்ல 150 கிலோவாட் மோட்டார் வந்துட்டு ஸ்டில் வந்துட்டு டிஓஎல் தான் யூஸ் பண்றாங்க, டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்டர் தான் யூஸ் பண்றாங்க. ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ ரெண்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு இண்டஸ்ட்ரியல் லோடு எடுத்துக்கலாம், ஒரு இண்டஸ்ட்ரியல் கமர்ஷியல். இதுல ஒரு மோட்டாரை எப்படி ரன் பண்றோம்? ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து எம்டிபி பேனல் எல்வி பேனலுக்கு வருது, எல்வி பேனல்ல இருந்து எம்சிசி பேனல், எம்சிசி பேனல்ல இருந்து மோட்டாருக்கு டைரக்டா கனெக்ட் ஆயிருது. ஸோ நம்ம எப்போ எம்சிசி பேனல் ஸ்டார்ட் பண்றோமோ மோட்டார் ரன் ஆகும். இங்க எதனால இந்த இன்ட்ரெஸ்ட் கரண்ட் நம்ம டிஓஎல் யூஸ் பண்ண முடியாது இண்டஸ்ட்ரியில, பவர் பிளான்ட்ல எதனால அதை யூஸ் பண்றாங்க அப்படிங்கறதுக்கான டிஃபரன்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்த மோட்டாரை ஸ்டார்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் கரண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹையா இருக்கும். இதனால இந்த நெட்வொர்க்ல கனெக்ட் ஆகிருக்கிற பவர் சோர்ஸ் எல்லாமே டிஸ்டர்பன்ஸ் ஆகும். எஸ்பெஷலி எலக்ட்ரானிக் டிவைசஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்களோ அதெல்லாம் கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும் டியூ டு ஹார்மோனிக்ஸ். அப்புறம் ஹை இன்ட்ரெஸ்ட் கரண்ட்னால வோல்டேஜ் டிராப் ஆகும். ஸோ இதனாலதான் இண்டஸ்ட்ரியலோ கமர்ஷியல் அப்ளிகேஷன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒரு செர்டன் கிலோவாட்டுக்கு மேல டிஓஎல் தான் யூஸ் பண்ணுவோம். செர்டன் கிலோவாட் வரைக்கும் டிஓஎல் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டார் டெல்டா, அதுக்கப்புறம் விஎஃப்டி, சாஃப்ட் ஸ்டார்டர், இந்த மாதிரி கொஞ்சம் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. பட் இது கான்செப்ட் எதுவுமே பவர் பிளான்ட்டுக்கு வந்துட்டு கிடையாது. எதனால அப்படின்னா, பவர் பிளான்ட்ல பாத்தீங்கன்னா டெடிகேட்டடான ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அப்புறம் அங்க இருந்து ஒரு எல்வி பேனல், எம்சிசி பேனல், 150 கிலோவாட் மோட்டார். உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த எம்டி பேனலுக்கும் டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்தா வரும், இதுவும் டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்தா வரும். பட் இங்க அஃபெக்ட் ஆகாத இன்ட்ரெஸ்ட் கரண்ட் இங்க எதனால அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா, இங்க வர்ற சப்ளை பாத்தீங்கன்னா உடிலிட்டி சப்ளை புவரா இருக்கும். எதனால புவரா இருக்கும்? அந்த டிரான்ஸ்ஃபார்மர் பாத்தீங்கன்னா ஷேர்டு நெட்வொர்க்கா இருக்கும். அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து மல்டிபிள் லொகேஷனுக்கு பவர் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ உடிலிட்டி பவர் வந்துட்டு புவரா இருக்கும். இன்னொன்று பாத்தீங்கன்னா ஷேர்டு நெட்வொர்க். ஸோ இந்த ரீசனால தான் பாத்தீங்கன்னா இங்க பவர் குவாலிட்டி வந்துட்டு கொஞ்சம் புவரா இருக்கிறதுனால உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கரண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். அது அந்த நெட்வொர்க்ல கனெக்ட் ஆகிருக்கிற எல்லா சிஸ்டத்தையுமே அஃபெக்ட் பண்ணுது. பட் பவர் பிளான்ட்ல அப்படி கிடையாது. பவர் பிளான்ட்ல டெடிகேட்டிவான டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும், வெரி க்ளோஸ் டு மோட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மர், பேனல், மோட்டார் பாத்தீங்கன்னா வெரி க்ளோஸ் டு டிரான்ஸ்ஃபார்மர், டெடிகேட்டிவ் டிரான்ஸ்ஃபார்மர். இதுல இன்னொன்று என்ன பாத்தீங்க அப்படின்னா, இதுல ஃபால்ட் லெவல், அதாவது கேஏ ரேட்டிங் சொல்லி நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல பேசியிருக்கோம். கிலோ ஆம்பியர் சொல்லுவாங்க. ஒரு ஃபால்ட் ஆச்சு அப்படின்னா அந்த கிலோ ஆம்பியர் ஒரு வித்தின் செகண்ட்ல எவ்வளவு ரீச் ஆகுது, அந்த எவ்வளவு ஆம்பியர் ரீச் ஆகுது அப்படிங்கறத, அந்த ஒரு ஃபால்ட் லெவல் பாத்தீங்கன்னா இங்க அதிகமா இருக்கும். ஃபால்ட் லெவல் கேஏ ரேட்டிங் ரொம்ப அதிகமா இருக்கும், டெடிகேட்டிவான டிரான்ஸ்ஃபார்மர். அப்புறம் இதோட அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா பவர் பிளான்ட்ல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா பம்ப்ஸ், ஃபேன்ஸ், இந்த மாதிரி அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியும் பம்ப், ஃபேன்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் கரண்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இதனால ரீசனாலதான் இங்க பாத்தீங்கன்னா பவர் பிளான்ட்ல இந்த ஹை இன்ட்ரெஸ்ட் கரண்ட் அஃபெக்ட் ஆகாது. இன்னொன்னு சொல்லலாம், இந்த ஸ்டார்டிங் கரண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங் கரண்டோ வோல்டேஜ் டிராப்போ இந்த பவர் பிளான்ட்ல அந்த பவர் சோர்ஸை டிஸ்டர்பே பண்ணாது. அது ஒரு ஃபீலே ஆகாது. இந்த மாதிரி மோட்டார் ஸ்டார்ட் ஆகுது, அதிகமான கரண்ட் எடுக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீலே பவர் பிளான்ட்ல இருக்காது. பட் இண்டஸ்ட்ரியல்ல, கமர்ஷியல்ல அது ஃபீல் ஆகும். இந்த இன்ட்ரெஸ்ட் கரண்ட் அந்த நெட்வொர்க்கையே டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ இதனாலதான் அந்த பிரதர் கேட்டதுக்கு ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா, பவர் பிளான்ட்ல டெடிகேட்டிவான டிரான்ஸ்ஃபார்மர் ஃபால்ட் லெவல் அதிகமா இருக்கும், க்ளோஸ் டு டிரான்ஸ்ஃபார்மர். மோட்டார் பாத்தீங்கன்னா க்ளோஸ் டு அந்த இது பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து மோட்டார் அந்த டிஸ்டன்ஸே பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும். கேபிள்ஸ் ரொம்ப திக்னஸான கேபிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் கரண்ட கேப்பபிள் பண்ற அளவுக்கு அந்த கேபிள்ஸ் இருக்கும். வோல்டேஜ் டிராப் பெரிய அளவில் இருக்காது. ஸோ பவர் பிளான்ட்ல அக்செப்டபிள், ஈவன் 150 கிலோ வாட் ஆர் 200, 250 நோ ப்ராப்ளம். பட் இண்டஸ்ட்ரியல், கமர்ஷியல்ல நம்ம ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ரெகுலேஷன் என்ன? டிஓஎல் அப் டு எந்த கிலோவாட் வரைக்கும் யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஸ்டார் டெல்டா, விஎஃப்டி, சாஃப்ட் ஸ்டார்டர், இந்த மாதிரி இருக்கு. அதை நம்ம இண்டஸ்ட்ரியல், கமர்ஷியல்ல நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுதான் இந்த டிஃபரன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல இன்னும் எனக்கு டீட்டெயிலா வேணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சீங்கன்னா அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, டீட்டெயிலான ஒரு வீடியோ போடலாம். அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன் சொல்றேன். ஒரு ஸ்டார்டர் டிஓலா இருக்கட்டும், சாஃப்ட் ஸ்டார்டரா இருக்கட்டும், இல்ல ஸ்டார் டெல்டாவா இருக்கட்டும், விஎஃப்டியா இருக்கட்டும், அது மோட்டாரோட கிலோவாட் வந்துட்டு டிசைட் பண்ணாது, அப்ளிகேஷன் தான் டிசைட் பண்ணும். என்ன ஸ்டார்டர் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத அப்ளிகேஷன் தான் டிசைட் பண்ணுமே தவிர மோட்டார்ல உள்ள கிலோவாட் டிசைட் பண்ணாது. ஸோ இது ரொம்ப வெரி இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.